நல்ல மனமகிழ்ச்சியின் வேளையிலே நாம் இருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் ரொம்ப நல்லவர். அவர் பரிசுத்தத்தின் மேல் விருப்பம் வைக்கிறவர். குடும்ப வாழ்வை ஆண்டவராய் கர்த்தர் உருவாக்கும் போது அதை இன்பம் என்று சொல்லி அந்த தோட்டத்தை ஆண்டவர் அழைத்தார். ஏதேன் தோட்டம் என்றால், ஏதேன் என்றால் இன்பம்னு அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்து அன்பு கூர்ந்த தேவன் இந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் போது தன்னுடைய குமாரனுடைய இருதயம் சந்தோஷப்படும்படி, எப்படி ஒரு சந்ததி இந்த பூமியில் உருவாக வேண்டும், தேவனுடைய வம்சம் எப்படி உருவாக வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு தேவனாய கர்த்தர் அந்த திருமணத்தை ஏற்படுத்தி வைத்து ஏதேன் தோட்டத்தை மகிழ்ச்சியாக்கினார். இன்றைக்கு வரையிலும் அதே திட்டத்திலேயே தேவன் இருக்கிறார். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைகள் வந்தபோது ஆண்டவராய் கர்த்தரை நிவர்த்தி செய்யும்படி அங்கே ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆட்டை அடித்து அவங்களுடைய நிர்வாணத்தை மூடி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு உதவியாக இருந்தார். இன்றைக்கு வரையிலும் சபையிலே ஆண்டவராய் கர்த்தர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த வாழ்வு, கற்புள்ள வாழ்வு, பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் ஆண்டவராய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஆகையினால அந்த அந்த தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நோக்கத்தை குறித்த அறிவு நமக்கு உண்டாகுமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்த புஷ்டி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். உலகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் சபை எப்படியாவது வாழ முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு சட்டத்திட்ட ஒழுங்குக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஆகையினால இந்த திருமணம் யாருக்குன்னா வாலிபர்களுக்கு. இங்கே 2 வாலிபர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய பிரசன்னத்திலே தங்களை இணைக்கும்படி வந்திருக்கிறார்கள். எனக்கு இந்த திருமண வைபவத்திலே வந்து கலந்து கொள்வது, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். ஏனென்றால் இவர்கள் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்க வந்திருக்கிறார்கள். சுத்தமான இருதயத்தோடு, இயேசுனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட இருதயத்தோடு, சுத்தமான இருதயத்தோடு வாழ்ந்து தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்காக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். 2 பேருடைய பாஸ்டல்ஸ் கொடுத்த சாட்சியை நம்ம கேட்டோம். அது நல்லது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அந்த இன்பமான தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் ஏவாளை வைக்கும்போது 2 பேரும் சுத்தமான இருதயம் உள்ளவங்களாக இருந்தாங்க. யாரை மாதிரின்னா, பிதாவாகிய தேவனை மாதிரி, இயேசு கிறிஸ்துவ மாதிரி சுத்தமான இருதயத்தை உடைய 2 மனுஷனையும் ஆண்டவராய் கர்த்தர் உருவாக்கி இணைத்து அந்த இன்பமான தோட்டத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வைத்தார். இன்றைக்கும் ஆண்டவராய் கர்த்தர் அதே சிந்தையில் தான் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களுக்கும் இருக்க கடவுது. பெற்றோர்கள், பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள் எல்லாருமே இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்வுக்குள்ளே நீங்கள் நடத்துனீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிள்ளைகளை பெற்றதுனால பெரிய வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கீங்களா அர்த்தம். சுத்தமான இருதயத்தோடு தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரு திருமண நிலையிலே உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குமாரர்கள் குமாரத்திகளை பார்க்க முடியுமானால் அதான் உலகத்திலேயே பெரிய வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாருக்கும் நல்லா தெரிந்த வசனம். யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். விவாகம் யாவருக்குள்ளேயும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாமலும் இருப்பதாக. இங்கே குடும்ப வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. விவாக மஞ்சம், மேரேஜ் பெட்டு. ஆண்டவராய் கர்த்தர் பரிசுத்தர். அவர் ஒரு கணவன் மனைவியை ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பரிசுத்த குலைச்சல், அது அசுத்தம் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த குடும்ப வாழ்வை நமக்கு பரிசுத்தமாக கொடுத்திருக்கிறார். உலகத்தில் உள்ளவங்க திருமண வாழ்க்கையினாலே உலகம் மற்ற மதங்கள் எல்லாம் அதை
பாவம் என்று சொல்கிறது. சன்னியாசி வாழ்க்கையை மேன்மையாக பேசுகிறது. கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்தால் பக்தி அதிகம் என்று சொல்கிறது மதங்கள். ஆனால் நம்முடைய பரிசுத்த வேத புத்தகம் மட்டும் குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தம் என்று சொல்கிறது. விவாக மஞ்சம் அசுசிப்படாமல் அல்லது பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படக்கூடாது. லேவியராகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் பழைய ஏற்பாடுதான், ஆனாலும் அது நம்முடைய வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமானது. யாராவது வாசிக்கலாம்? லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லேவியராகமம் 18:18. உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உதவியாக அல்லது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி, உபத்திரவம் இல்லாமல் அவளுடைய சகோதரியையும் பண்ணலாகாது. இப்போ உலகத்தில் பொதுவாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த வீட்டில் இன்னொரு உடன் பிறந்தவள் இருந்தால் அவளையும் கற்று கல்யாணம் பண்ணலாம், அந்த மாதிரி. அது உலகம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே குடும்ப வாழ்க்கையின் பரிசுத்தத்துக்காக அதை சொல்கிறார். தன்னுடைய மனைவியினுடைய சகோதரியை நிர்வாணப்படுத்தக்கூடாது, அதுக்காக கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த 2வது திருமணம். உயிரோடு இருக்கையில், கணவனோ மனைவியோ உயிரோடு இருக்கையில் அவர்கள் வேறு திருமணத்தை பண்ணக்கூடாது. திருமணம் பண்ணக்கூடாது மட்டுமில்லை, இச்சையோடு பார்க்கவே கூடாது. அதனால் ஒரு கொழுந்தி என்ன, மனைவியுடைய சகோதரி, புருஷனுடைய சகோதரன், இவங்க எல்லாம் குடும்பத்தில் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அவங்க மத்தியில் சுத்தமான பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி உலகத்தில் நம்ம பரிசுத்த குடும்பம் அல்லது கிறிஸ்துவனுடைய குடும்பம் சபைக்குள்ள எந்த விதமான அசுசிகளும் அசுத்தமும் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வராதபடி இதை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பெரிய ஆபத்து என்னென்னா, சிறு பிள்ளைகள் கூட இந்த மாதிரி நிர்வாண படங்களை பார்க்குறார்கள், வாலிபர்கள் அதிகமாக. இதில் சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் விதிவிலக்கல்ல. அந்த மாதிரி ஆபத்துக்குள்ளே இந்த உலகம் சிக்கி இருக்கிறது. நம்ம கையில் செல்ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் கணவன் மனைவிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே யாரும் எட்டி பார்க்கக்கூடாது என்பது தான். நீங்கள் படத்தில் கூட அதை பார்க்கக்கூடாது. ஆகையினால இது பரிசுத்தம். விவாக மஞ்சம் அசுசிப்படாமல் இருப்பதற்கு. சினிமா படத்தை பார்த்துட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அசுத்தமான வேசியின் ஆடை ஆபரணம், கள்ளத்தனமான கைகளை உடைய அந்நிய புத்திரருடைய ஆபரணங்கள், பிறகு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு என்ன உடை, இதையெல்லாம் கூட நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது கூட மற்றவர்களுடைய இச்சையை தூண்டும்படியாக கூட ட்ரெஸ் பண்ணக்கூடாது. தன்னுடைய கணவனுக்கு மனைவிக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படி நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுனாலும் எடுக்கலாம். ஏன்னா அவர்கள் அந்த ஆதியாகமத்தில் நம்ம படித்தோம், 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் இருந்து கடைசி வசனத்தில் படிக்காமல் விட்டுட்டோம். ஏன்னா அதை படித்தா ஒரு மாதிரியாக இருக்குன்னு படிக்க மாட்டோம். ஆனால் அதில் தான் முக்கியமான காரியமே இருக்குது. அவர்கள் வெட்கப்படாது இருந்தார்கள். கணவன் மனைவி வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படாதான் இருக்க வேண்டும், இருப்பார்கள். அதுக்காகத்தான் அவர்கள் 2 பேரையும் அவ்வளவு பரிசுத்தமாய் அவர்களை படைத்தார். பாருங்கள், இப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கப்படும்படி காக்க வேண்டும். இங்கே இருக்கிற நீங்கள் ஏற்கனவே இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட சுத்தமான இருதயம் உள்ளவர்கள். நீங்கள் உங்கள் இருவரையும் இணைக்கும்படி தேவனாய கர்த்தர் இங்கே இருக்கிறார். ஒரு சில நிமிடங்களில் நீங்கள் இணைக்கப்பட போகிறீர்கள். ஆனால் நீங்கள் இணைக்கப்படுகிற இந்த வாழ்க்கைக்குள்ள மிக மிக முக்கியமான காரியம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் என்ன செய்யக்கூடாது, உபத்திரவம் கொடுக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த பரிசுத்த வாழ்வு. பாருங்கள், நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா
உபத்திரமே. இந்த உலகத்தில் உள்ள கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்தரங்கத்தில் உள்ள பரிசுத்த குலைச்சல் தான். எந்த குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, பணம் அது இதுன்னு 1000 காரணத்தை நம்ம கொண்டு வந்தாலும் முதல்ல ஒரு பிரச்சனைக்கு காரணம் இதுதான், பரிசுத்த குலைச்சல். கணவனும் மனைவியும் சுத்தமான மனசாட்சியோடு என்ன விவாக மஞ்சத்தை பரிசுத்தமாய் காத்து வாழ்வார்களானால் அவருடைய சந்ததி பூமியிலே பலத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். பரலோகத்திற்கு அவங்களுடைய வம்சம் முழுவதும் போய் சேர்ந்துடும். ஆகையினால் நம்ம பிள்ளையை பெற்றெடுக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை பக்தி உள்ள பிள்ளைகளாய் வளர்க்கிறது முக்கியம். அதனால் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஜோசப் வந்தவுடனே அதான் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். அது பாவமில்லாத காலத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இன்றைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்ட சபைக்கு அதுதான் வாக்குத்தத்தம். நம்ம பலுகி பெருக வேண்டும், பூமியை கீழ்ப்படுத்த வேண்டும், பூமியினுடைய செல்வங்களை செழிப்பை சுதந்திரித்து ஆளுகை செய்ய வேண்டும், நம்முடைய தலைமுறைக்கு அதை வைத்துவிட்டு போக வேண்டும். கர்த்தர் நமக்கு உருவாக்கின வாழ்க்கை. இன்னும் உபாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாருங்க, ஒருவன் புதிதாக ஒரு பொண்ணை திருமணம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்துக்கு புறப்பட வேண்டாம். அவன் மேல் வேறு யாதொரு வேலை, கடினமான வேலைகளை அவர்கள் மேல் சுமத்த வேண்டாம். 1 வருஷம் பரியந்தம் வீட்டிலே தங்கியிருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரியை மகிழ்ச்சி ஆக்குவானாக. பிரியமான தேவ பிள்ளைகளை, குடும்பம் என்றாலே மகிழ்ச்சி தான். நீங்கள் 2 பேரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை பாதுகாத்தால் உங்களுக்கு எதிராக உலகமே வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. சாத்தானுடைய சேனைகளோ பில்லி சூனியமோ மந்திரவாதமோ உலகத்தில் உள்ள எந்த தீய எண்ணங்களுடைய மனிதர்களோ உங்கள் எல்லைக்குள்ளே ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் கணவன் மனைவி இருவரும் பரலோகத்தில் ஏதேன் தோட்டத்தில் பாவமில்லாத காலத்தில் கொடுத்த அந்த மகிழ்ச்சியை இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக இப்பொழுது பெற்று இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் இயேசுனுடைய வருகை வரையில் பாதுகாக்க வேண்டும், அல்லது மரண பரியந்தம் பாதுகாக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியை காத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், பொருளாதாரம் செழிக்கும், ஆரோக்கியமான வாழ்வுண்டாகும், நீடித்த நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்வை நீங்கள் நீடித்த நாட்கள் அனுபவிக்கும்படி கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். கடைசியாக ஒரே ஒரு வசனம், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள், 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அடுத்த வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இது யார் சொன்னதுன்னா ஆண்டவராய் இயேசு. என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்து மாதிரி மகிழ்ச்சியாய் இந்த உலக வாழ்க்கை அனுபவித்தவங்க வேறு யாரும் கிடையாது. உபவாசத்தை பற்றி பேசும்போது கூட இயேசு சொல்கிறாரு, மணவாளன் கூட இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா, துக்கமாக இருப்பார்களா? ஆண்டவராய் இயேசு தன்னை மணவாளன் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளை மணவாளனுடைய தோழர்கள், தோழிகள் என்று சொல்கிறார். ஆகையினால இந்த மணவாளனோடு உங்களுக்கு உறவு நல்லா இருந்தால் உங்கள் சந்தோஷத்தை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த மணவாளன் என்ன சொல்கிறாரு? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த பரிசுத்தமான குடும்ப வாழ்வு இப்போ சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற குடும்ப வாழ்வு.
அந்த ஒற்றுமை, இந்த ரகசியம் பெரியது என்று நம்ம எபேசியத்தில் வாசித்தோம். ஆகையினால இந்த ரகசியத்தில் இருக்கிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய ஆதி நோக்கம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாய் சபைக்குள்ள நிறைவேற வேண்டும். ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான மகிழ்ச்சியான வாழ்வு. இயேசு சொன்னார், என் சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும். உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நிறைவாக இருக்கணும். நிறைவாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவ மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. அதனால் அன்பு, மகிழ்ச்சி என்ன, பிறகு புருஷனுக்கு கீழ்ப்படிதல், மனைவியை நேசித்தல், எல்லாமே இந்த அன்புக்குள்ளே தான் இருக்குது, வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் போது எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டாகும். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, இங்கே அமர்ந்திருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் சீர்படுத்துவார். ஒருவேளை சீர்கேடுகள் இருக்குமானால் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பார்க்கக்கூடாது, பார்க்கறது தான். விட்டுட்டோன்னா கண்களில் பரிசுத்தம் என யோபு சொல்கிறாரு, கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? வாழ்க்கையை சீர்படுத்திட்டா எல்லாமே சரியாயிடும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். திருமண உறவு இந்த உடன்படிக்கைக்குள்ளே போகிறோம். ஜெபம். நல்ல பிதாவே, இந்த மணமக்களை கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நீர் உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி கொடுத்த பரிசுத்தத்துக்காக நன்றி. சுத்தமான இருதயம் உள்ளவர்களை இணைக்கும்படி கர்த்தர் இங்கே வந்திருக்கிறதுக்காக நன்றி. பாவமில்லாத ஏதேன் தோட்டத்தில் நடந்த திருமணம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்குள்ளே நடக்கிறதுக்காக நன்றி. பிதாவே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிபூர்ணமான மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணபடி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து விவாக ஆராதனையில் ஆவியானவர் இடைபடும்படி ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.